முதல்ல 12 ராசியில் பிறந்த உங்களுக்கு, மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் பார்க்குறோம். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ராசிநாதன் உங்களுக்கு தெரியும். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் 2ஆம் இடத்துல சூரியனோட சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். சுக்கிரன் எங்கே இருக்காருன்னா 5ஆம் இடத்தில் இருக்கார். அப்படி இருந்தாலே 5 அப்படின்னாலே மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட்னு அர்த்தம். ஸோ இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு பரவாயில்ல. ஸோ எதிர்பாராத டூரோ அல்லது ட்ராவலோ அல்லது எங்கேயாவது போகிறதுக்கான வாய்ப்பு, அல்லது கெஸ்ட்டு யார் வீட்டுக்காக நீங்கள் போகிறதுக்கு, கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு, இதுக்கெல்லாம் வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. அது மட்டுமல்ல, யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக நோயுடைய தன்மை அதிகமாக இருந்ததோ நோய் குணமாகிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. நோய் மட்டுமல்ல, நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைக்கிற அளவுகளும் குறைவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் சிறப்பாக இல்லை. பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ஸோ லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் நம்ம கைக்கு பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ வரணும். இந்த வாரம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. உங்களுடைய பணம் லாக் ஆயிரும், லாபம். ஆக பிஸ்னஸில் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, அந்த பணம் திரும்ப வராது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க, அல்லது உங்களுக்கும் பார்ட்னருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, உங்களுடைய ஜாப் கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஸோ யாரெல்லாம் மாத சம்பளம் வாங்குறீங்க, உடல் உழைப்பு சார்ந்த வேலையில் இருக்கிறீங்க, கவர்மெண்ட் சர்வீஸில், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்களோ, உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கரியர் இந்த வாரம் பரவாயில்ல. ஆனாலுமே உங்களுக்கு பரவாயில்லன்னா கூட வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் பேச்சை குறைங்க. ஏன்னா உங்களுடைய பேச்சு ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் இருக்கிறது. எல்லாத்தையும் கவனமாக பேசி பழங்கள்னா பேச்சு உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உண்டு. ஃபினான்ஷியலாக இந்த வாரம் பெரிய கிரைசிஸ் இல்லைன்னா கூட உங்களுடைய 12ஆம் இடத்துல சனி இருக்கிறது. ஏதோ ஒரு செலவினங்கள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது. பட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்பயும் போல் இந்த வாரமும் நன்மை செய்கிறதுக்கான வாய்ப்பு, நல்ல நட்புகள் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான சூழ்நிலைகள்